சொல்லும் தொழில் சேனல்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சனி பகவானில் ஏற்படும் யோகமான பஞ்சமகா யோகத்தில் ஒன்று சசயோகம் என கூறப்படும் சசயோகத்தை பற்றிய இந்த காரணியை பார்க்கலாம். சசயோகம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு ஜாதகத்தில் யார் ஒருவருக்கு லக்ன கேந்திரத்தில், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் முன்னாள் எழுப்பத்தில் சனி ஆட்சி உச்சம் பெறுவது சசயோகமாகும். ஆகவே லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ சனி முன்னாள் எழுப்பத்தில் கேந்திரத்தில் ஆட்சி பெற்றதோ அல்லது உச்சம் பெறுவதோ இந்த யோகம் ஏற்படுகிறது. இந்த யோகத்தின் பலன்கள் என்னவென்றால், ஒருவருக்கு மகாராஜ யோகம் என சொல்லப்படும் அல்லது மிகப்பெரிய ஒரு பதவி, மந்திரிக்கு சமமான பதவி, ஆளுமை திறன் உள்ள பதவி ஏற்பட்டு அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய அரசியலில் பெரிய பதவி வைக்கும். அரசாங்கத்தில் ஒருவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட அந்த ஜாப் என கூறப்படும் அந்த அரசாங்கத்தில் உயர் பதவி, யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு உயர் பதவி இவருக்கு வாழ்க்கையில் ஏற்படும். அது மட்டும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய செல்வந்தர் வளர்வு, வாழ்க்கை முழுவதும் செல்வம் செழிப்போடு இருக்கும். ஆகவே ஒருவருக்கு இந்த சசயோகத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட அரசியலில் மிகப்பெரிய உயர் பதவி, பெரிய அமைச்சராக வளர்வார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து ஏற்பட்டு கௌரவம், வாழ்க்கையில் பணம், புகழ் எல்லாம் அடைவர். இந்த சசயோகம் எப்பொழுதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாம் பெற்று வாழ்நாள் இதுவரை இவர்களுக்கு அந்த செல்வ செழிப்போடு வந்துள்ளார். இந்த யோகம் யார் ஒருவருக்கு லக்னத்திலிருந்து ஒன்றால் எழுப்பத்து கேந்திரத்தில் அமைந்தாலும் சனி பகவான் அல்லது சந்திரனுக்கு ஒன்றால் எழுப்பத்தில் அமைந்து ஆட்சி உச்சம் பெற வேண்டும். உதாரணத்துக்கு எந்தெந்த லக்னக்காரருக்கு என கூறுனால், இவர்களுக்கு மேஷ லக்னம், ரிஷப லக்னம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம், இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் எங்கே இருந்தாலும் 1, 7, 10 இந்த கேந்திரத்தில் இருந்தால் இவர் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பார். ஆகவே இந்த லக்னக்காரர்களுக்கு சசயோகம் என்பது மிகப்பெரிய சசயோகம், ராஜயோகமாக கருதப்பட்டு இவர்களுக்கு சனி பகவான் ஆட்சி உச்சம் பெறுவது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமாகும். ஆகவே சனீஸ்வர பகவான் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருந்தால் இந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர்களுக்கு குருவோ சுக்கிரனோ அல்லது வளர்பை சந்திரனோ பார்வை இருந்தால், சனியுக்கு பார்வை கிடைத்தால் இதோட மிக அதிர்ஷ்டமான மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து வாழ்நாள் இதுவரை இவர்களுக்கு செல்வ செழிப்போட புகழோடு வாழ்ந்து பெரிய ஒரு அந்தஸ்து, கௌரவம், அரசியலில் பெரிய செல்வாக்கு, அரசு சம்பந்தமான அனைத்து உத்தியோகத்திலும் ஒரு பெரிய அதிகாரியாக வருவார். மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அமைச்சராக, முதலமைச்சராக வாய்ப்பு இந்த சசயோகத்தில் ஏற்படுகிறது. ஆகவே இதுதான் இதோட பலன்கள். இது அந்த திசாபத்தி வரும்போது, சனியோட திசை போது மிக அருமையான பலன்களை கொடுப்பார் சனீஸ்வர பகவான். நன்றி, வணக்கம்.